வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மாசத்துல டிசிப்ளினா இருக்குதுல இன்னைக்கு நாள் 26. இந்த வருஷத்தோட கடைசி காலேஜ் நாள் இன்னைக்கு தான். அந்த சந்தோஷத்திலே காலேஜ் கிளம்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தியே இருந்துச்சு, அது 2 நாக் அவுட் பண்ணிட்டேன். அப்புறம் சரி காலேஜ் கிளம்புவோன்னு வெளியே போய் பார்த்தா இப்படி இருக்கு. புகமூட்டத்தில் வண்டி வர்றது தெரியுமா தெரியாதுன்னே தெரியல. எனக்கு மோஸ்டா இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வாக்கிங்லேயே பஸ் ஸ்டாப் போய் பஸ் ஏறி காலேஜுக்கு ரீச் ஆயிட்டேன். காலேஜ்ல கடைசி நாள்ன்றதுனால கிளாஸ்லாம் பெருசா எதுவும் நடக்கல. கிளாஸுக்கு வர ஸ்டாஃபும் பெருசா எதுவும் எடுக்கிறதா இல்ல. எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்ல ஜாலி மூட்ல அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கிறிஸ்டின்ஸ் காலேஜ்னால கிறிஸ்மஸ்க்காக ஒரு கேக் கொடுத்து அமைச்சிருந்தானுங்க. சரி நானும் பசங்க கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடாம பார்க்கலான்னு பார்த்தேன். கேக்லாம் கடைசியா எப்ப சாப்பிட்டேனே ஞாபகம் இல்ல. சரி டேஸ்ட் காட்சி கொஞ்சமா சாப்பிடுவோன்னு சாப்பிட்டேன். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மதிய காப்ஸ் லோட் பண்ணேன். வெள்ளிக்கிழமைனால ஏதோ படைச்சிருந்தாங்க, அதனால அப்படி சாப்பிட்டேன். அப்புறம் பசங்க கூட்டாங்கன்னு கேமிங் உள்ள இறங்கினது. இந்த ஸ்கேட் போர்டில் 360 அடிக்கிறது ஜாலியா இருக்குது. அதே மாதிரி பசங்க எல்லாம் பிஆர் புஷ் பண்ணியிருந்தாங்க. நானும் சும்மா போர் அடிக்கும் நான் கூட அப்படியே ஆடி முடிச்சேன். அப்புறம் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஒர்க் அவுட்ல இறங்கிச்சு. இந்த வாரம் ரொட்டீன் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வீக்கர் மசில் டார்கெட் பண்ற மாதிரி வேரியேஷன். டிக்ளைன் புஷ்அப்ஸ் 100 ரெப், அது அப்பர் செஸ்ட்டுக்கு போட்டேன். அப்புறம் பேக்குக்கு புல்அப்ஸ் ஒரு 50 ரெப்பாச்சு போடும்னு நினைச்சேன். எத்தனை ரெப்ஸ் போச்சுன்னு கணக்கு இல்ல, விட்டேன். அப்புறம் தம்பிள்ஸ் வச்சு ஒரு பெண்ட் ஓவர் ரோ 4 செட்டு கம்ப்ளீட் மைண்ட் மசில் கனெக்ஷனோட ஒரு செட்டும் டில் ஃபெயிலியர். அப்புறம் ஷோல்டர்ஸ்க்காக லேட்டரல் ரைஸ், இது ஒரு 4 செட்டு போச்சு. அதோட இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சது. இந்த வருஷத்துக்குள்ள 1K ஃபாலோவர்ஸ் ஆச்சு ரீச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசா பாக்குற எல்லாரும் ஒரு ஃபாலோ தெரிவிக்கோங்க. அப்புறம் நைட்டுக்கும் அதே காப் மீல். அப்புறம் புரதசத்துக்கு முட்டை இருந்துச்சு, அதை பாயில் பண்ணி உரிச்சு வாயில போட்டு சாப்பிடும்போது சூடு தாங்கல. அப்புறம் அது பொறுமையா சூடார விட்டு சாப்பிட்டேன். இதோட இந்த நாள் முடியுது. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன். பை பை.